பங்க்னாலே ரிலையன்ஸ், ஹெச்பி, பாரத் பெட்ரோல், இந்தியன் ஆயில் இந்த மாதிரி பேர் மட்டுமே கேள்விப்பட்டுட்டு இருந்த நம்ம ஊருக்கு சில வருஷமா புதுசா ஒரு நேம் தென்பட்டுட்டு வந்துட்டு இருக்குது. அதுதான் நயாரா. 2018ல இருந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் தன்னோட புது புது பங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நயாரா. கொஞ்சம் வருஷத்திலேயே இவ்ளோ பெரிய டெவலப்மெண்ட் காட்டியிருக்கிற இந்த கம்பெனி இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இந்த கம்பெனி ரன் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடையே இந்த கம்பெனி இன்னைக்கு சுச்சுவேஷன்ல இருக்கு. அப்படி என்னதான் ப்ராப்ளம், என்ன ஆச்சு இந்த கம்பெனிக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தியா. 7000 பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் பிரைவேட் கம்பெனிங்கிற பிளேஸ்ல இருக்கிற இந்த கம்பெனிக்கு இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன்? ஒரு பக்கம் ட்ரம்ப்போட டிசிஷன், இன்னொரு பக்கம் இந்தியாவோட சுச்சுவேஷன் ஒரு பெரிய அடியே கொடுத்திருக்கு இந்த கம்பெனிக்கு. ஒரு ஸ்பீடான டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த கம்பெனி இன்னைக்கு டவுன்போல் ஆகிறதுக்கு புட்டின் கூட ஒன் ஆஃப் த ரீசனா. 70,000 கோடி இன்வெஸ்ட் பண்றதுக்கான பிளானிங் போயிட்டு இருக்குது. இனி என்ன ஆகும்? இந்தியாவோட பெட்ரோல் மார்க்கெட்டிங்ல 10.9% ஆல்ரெடி இந்த கம்பெனி ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. குஜராத்தோட வடினார்ல இவங்களோட ஒரு பெரிய ரீஃபைனரி இருக்கு. சுமார் அற்பசூற்பமான ரீஃபைனரி இல்லைங்க. ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேரல் க்ரூட் ஆயில் இங்க ரீஃபைன் ஆகி வந்துட்டு இருக்குது. இப்போ இந்தியா அண்ட் அமெரிக்கா ட்ரேட்னால நயாராக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல் சைன் பண்ணிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்ட டாரிஃப்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப். 50%ல இருந்தது 18% கம்மியாயிருக்கு. ரஷ்யா டாரிஃப், ரஷ்யன் ஆயில் டாரிஃப் 25% இந்தியா மேல போட்டிருந்தாங்க. இந்தியாவில் ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்குறோங்கிறனால 25% போட்டிருந்தாங்க. அந்த டாரிஃபை கூட இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப். இதனால என்ன? இதனால இந்தியாவுக்கு நல்லது தானே அப்படின்னு நினைச்சா இது இந்தியாவுக்கு நல்லதா இருந்தாலும் நயாராக்கு நல்லது கிடையாது. ஏன்னா நயாரா இஸ் நாட் அ இந்தியன் கம்பெனி. இட்ஸ் அ ரஷ்யன் ஆர்கனைசேஷன். என்னதான் ஆப்ரேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே இந்தியாவில் இருந்தாலும் இதோட கம்ப்ளீட் பவர் ரஷ்யாவில் தான் இருக்கு. ரஷ்யாவோட கவர்மெண்ட் கம்பெனி ஆன ரோஸ்நெஃப்ட் 49.13% ஆஃப் ஓனர்ஷிப் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைப்ரோ கம்பெனி அண்ட் ரஷ்யாவோட யுனைடெட் கேபிட்டல் பார்ட்னர்ஷிப் ரஷ்யன் ஃபர்ம் இவங்களும் மிச்ச ஷேர்ஸை வச்சிருக்காங்க. சரி, ரஷ்யாவில் ஆயில் வாங்காம வேற இடத்துல ஆயில் வாங்கி கூட ரீசேல் பண்ணலாமே. இதனால என்ன ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு பார்த்தா ரஷ்யாவோட கம்பெனிங்கிற பேரே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஏன்னா உக்ரைன் வார் வந்ததுக்கு அப்புறம் நயாராவோட சுச்சுவேஷன் ரொம்ப பேட் ஆயிருச்சு. வேர்ல்ட் வைஸ் ரஷ்யன் கம்பெனிஸ் மேல நிறைய சாங்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாம 2025 ஜூலை இந்த டைம் யூரோப்பியன் யூனியன் ரஷ்யா மேல 18 வகையான சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ இந்த கம்பெனி